அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். யாரேனும் நான் செய்து காண்பித்ததை போன்று உலு செய்து பின்னர் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் 2 ரகாத்துகள் தொழுகிறாரோ அவர் முன்னர் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 164. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்பாக உலு செய்து காண்பித்து விட்டு இது போன்று நீங்கள் உலு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்து அதை தொடர்ந்து தீய எண்ணங்கள் எதற்கும் இடம் கொடுக்காமல் 2 ரகாத்துகள் தொழுதால் நீங்கள் செய்த முந்தைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒலுவை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்தல் என்பதற்கான பொருள் நபி வழியில், அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி ஒலு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் செய்யப்பட வேண்டும். அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஒலுவை துவங்க வேண்டும். உறுப்புகளை கழுவுதல் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் காண்பித்து கொடுத்த அந்த அளவிற்கு உறுப்புகள் கழுவப்பட வேண்டும். ஒலு செய்து முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை ஓதப்பட வேண்டும். இது நான் காண்பித்தது போன்று என்ற பொருளே அமைந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் 2 ரகாத்துகள் தொழுதால் அதன் மூலம் உங்களுடைய முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற சுப செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய கூடுதலான மிக முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய பெயரை சொல்லி நபிகளார் ஒலுவை துவங்குவார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. பிஸ்மில்லா. அதே போன்று ஒலு செய்யும் பொழுது சில துவாக்களை ஓதுவது மக்களுக்கு மத்தியில் வழக்கமாக இருக்கிறது. அப்படி எந்த ஒரு துவாவையோ 5 கலிமாக்களை ஓதி ஒலு செய்ய வேண்டும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அதற்கான வழிகாட்டுதலையோ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லவில்லை. அதே போன்று ஒலு செய்து முடித்த பிறகு ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ற பெயரால் ஹதீஸில் உள்ள பிரார்த்தனைகளோடு சேர்ந்து நபிகளார் கற்றுத்தராத சில பிரார்த்தனைகளையும் மக்கள் ஓதுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதுதான் ஹதீஸில் உள்ளது. சிலர் இதற்கூட சேர்த்து அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் என்ற வாசகங்களை எல்லாம் ஓதுகிறார்கள். இது ஹதீஸில் வராத வாசகம். அன்பிற்குரியவர்களே, கருத்து நன்றாகத்தானே இருக்கிறது, ஓதினால் என்ன குற்றமா என்றெல்லாம் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத் தந்ததுதான். நல்ல கருத்தாக இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது என்பதற்காகவெல்லாம் ஒன்றை மார்க்கமாக ஆக்க முடியாது. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் செய்து காண்பித்ததை போன்று என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்களே அந்த வார்த்தையில் அடங்கியதாக இருக்கும். நபி வழி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.